ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் எப்படி ஏற்றுறதுன்றதை பற்றி தான். நான் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்துப்பேன். 5 மணிக்கு எழுந்துட்டு பல்லு தேய்ச்சிட்டு சோப்பு போட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தலையில் தெளிச்சிக்கிட்டு வாசல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து நல்லா மாப் போட்டு தொடச்சி வாசக்காலையும் மஞ்சள் தண்ணி போட்டு கழுவிட்டு அரிசி மாவில் கோலம் போட்டுருவேன். நான் குளிச்சுட்டுலாம் நான் பண்ண மாட்டேன். குளிச்சுட்டு பண்ணால் நம்மளுக்கு 6 மணி ஆகிடும். ஏன்னா எழுந்துக்கிறதே 5 மணி தான். அதனால் 5:30 மணிக்குள்ளேயாவது நம்ம விளக்கேற்றணும் இல்லையா? அதுக்குள்ளார ஏற்றினா தான் நம்மளுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினதா இருக்கும். இல்லாட்டி பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிடும் 5:30 மணிக்கு மேலே ஏற்றினாக்கா. அதனால் குளிச்சுட்டுலாம் ஏற்றினா லேட் ஆகுன்றதுனால நம்ம வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தலையில் தெளிச்சிட்டு பல்லெலாம் தேய்ச்சி சோப்பு போட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு ஏற்றிடுவேன். காலையில் பார்த்திங்கன்னா நான் 3 விளக்கு ஏற்றுவேன். ஒன்று குலதெய்வத்துக்கும், ஒன்று நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு, ஒன்று வந்து எப்போவும் ஏற்றுற காமாட்சி அம்மன் விளக்கு. 3 விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுருவேன். ஒரு பேரிச்சம்பழமோ இல்லை திராட்சையோ இல்லை வெல்லம் கடலை இதுமாதிரி நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை பாலில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடலாம். நான் எப்போவும் சிம்பிளாக இதுமாரி ஏதாவது ஒன்று வச்சா போதும். நம்ம சாமிக்கு வத்தி ஏற்றி வச்சுருவேன் நான், அவ்வளோதான். தீபார்த்தனைலாம் காமிக்க மாட்டேன். ஏன்னா பெல்லெல்லாம் அடித்து தீபார்த்தனை காமிச்சோம்னா தூங்குறவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும். நம்ம தான் 5 மணிக்கு எழுந்துக்கிறோம். அப்புறம் அவங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க காலையிலே பெல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் பெல்லெல்லாம் அடிக்க மாட்டேன் நான். இது நெய்வேத்தியம் வச்சுட்டு அப்படியே நீர் விளவி சாமிக்கு நெய்வேத்தியம் இது பண்ணிட்டு வத்தி மட்டும் காமிச்சு வச்சுருவேன் நான். இதுதான் எங்கள் பூஜை ரூம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நிறைய சாமி படம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். அதேமாதிரி அந்த பூஜை பாத்திரம்லாம் கூட பார்த்திங்கன்னா சாமான்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். முக்கியமாக என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் நான் வச்சுருக்கிறது. நிறைய இல்லை. நிறைய வச்சுருந்தா அதெல்லாம் தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் முக்கியமான தேவையானது மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன். 2 செல்ஃப் தான், அவ்வளோதான் பூஜை ரூம். எனக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இதே மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா நான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துருவேன். ஏன்னா கோலம்லாம் பெருசாக போட்டு நம்ம பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும்ன்றதுனால 4 மணிக்கு எழுதுனா 5 மணிக்கெலாம் அப்போ வந்து விளக்கேற்றிடுவேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா தான் 5:30 மணிக்குள்ளே ஏற்றுறது. மார்கழி மாதம்லாம் 5 மணிக்கே நான் விளக்கேற்றிடுவேன். வாசல்லையும் விளக்கேற்றி வீட்டில் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றுறதுனால 5 மணிக்கே நான் ஏற்றிடுவேன். அந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா. இந்த மற்ற நாளில் மட்டும்தான் 5:30 மணிக்கு ஏற்றுறது நான். சாயந்தரம் பார்த்திங்கன்னா 5 விளக்கு ஏற்றுவேன். காலையில் வந்து 3 விளக்கு ஏற்றுறேன் இல்லையா? சாயந்தரம் 5 விளக்கு ஏற்றுவேன் நான். இதே போலயே தான் சாயந்தரமாக விளக்கேற்றி ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு வத்தி ஏற்றி வச்சுருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.